இல்லை அந்த கோபம் என்ன செய்யணும்? கோபம் இஸ் வெரி டேஞ்சரஸ் திங். பாருங்க, ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இந்த ஆங்கர். அது நம்மளை பேரலைஸ் கூட பண்ண முடியும். நம்மக்குள்ள அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறதுனால இட் கேன் பேரலைஸ் our entire system. உங்க லைஃப்ல, உங்க பணத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க சரீரத்துல நீங்க பெஸ்டாக இருக்கணும், எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நல்ல விதத்துல நீங்க முன்னேறினா கர்த்தருக்கு ஆசை. அந்த ஜர்னி தான் நம்ம பயணிக்கிறோம். ஆனா அதுக்கு தடையாக பல காரியங்கள் வரும்போது ஹெல்ப்லெஸ்னஸ், பயம், இது நமக்குள்ள கோபத்தை உண்டு பண்ணுகிறது. நம்ம பாவங்கள் செய்யும் பொழுது, நம்ம குறைவுகள் வரும் பொழுது, அந்த குறைவுகளையும் பாவங்களையும் மறைக்கிறதுக்கு இன்னைக்கு கிரேசனை தேடி போறோம். உங்களுக்கு கோபம் வரும் பொழுது, அந்த பர்சனை திட்டும் பொழுது, அந்த பர்சனை குறை சொல்லும் பொழுது, யூ ஆர் இட்டிங் ஆல் ஓவர் த பிளேஸ். நம்ம தான் குறைகளை பார்க்குறோம். நம்ம நினைக்கிறோம், இப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, எனக்கு இது வரலையே, அது வரலையே, என்னால் இது செய்ய முடியாது, என்னால் செய்ய முடியலையே என்று சொல்லி நம்ம லைஃப்பில் குறைகளை பார்க்குறோம். நம்ம பேசும்போது குறைகளை பேசுகிறோம், நம்ம எதை பார்த்தாலும் குறைகளை பேசுகிறோம். பட் யூ நோ வாட், காட் டஸ் நாட் see. அவருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் பெருசு கிடையாது. என்ன தெரியுமா? அவர் தெரியும், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நான் தாண்டி வந்துட்டேன், இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன், எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா அவர் தான் சொன்னார், nothing is impossible with me. மிஷன் 2.0 அப்படின்ற சீரீஸ் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மிஷன் 2.0 அப்படின்னா என்ன? போன வருஷம் மிஷன் என்கிற சீரீஸ் ஒரு சில மாதங்கள் செஞ்சோம், தனியாக ஒரு சீரீஸாக செஞ்சோம். அந்த மிஷன் என்கிற சீரீஸின் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய சபையில் கொண்டு வந்ததை பார்த்தோம். From the Bible we learned some important promises, சில ட்ரூத்ஸை நம்ம கற்றுக்கிட்டோம் பைபிளில் இருந்து. அது நம்ம வாழ்க்கையில் சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த வருஷம் நவம்பர் மாதம் மிஷன் 2.0 சொல்லி ஒரு சீரீஸ் செய்ய பார்க்க நம்ம கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சீரீஸின் மூலமாக கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, 52 daysல God will bring about a transformation in our life. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட காரியங்கள் திரும்பி கட்டப்படும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறாரு. பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் பொழுது, when I was preparing for this series Mission 2.0, நெகேமியாவிலிருந்து சில sermon ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு sermon டெலிவர் பண்ணணும்னு ஆயத்தமாகும் பொழுது தான் அந்த 52 days என் கண்ணில் பட்டுச்சு. 52 days கணக்கு போட்டு பார்க்க ஆரம்பித்தேன். நவம்பர் 2 ஃபஸ்ட்டு sermon டெலிவர் பண்ணும் பொழுது, நவம்பர் 3 கணக்கு போட்டால் 24th December, 52 days. It was not planned, ப்ரீ-பிளான்டே கிடையாது. அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், இந்த 52 நாட்கள் நாம் கிறிஸ்மஸ்க்குள்ளே போகும் பொழுது, when we step into this year's Christmas, இந்த வருஷத்தோட கிறிஸ்மஸ்க்குள்ளே போகும் பொழுது, நம்ம புது மனிதர்களாக, நாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்டவர்களாக, நாம் ரீபில்ட் பண்ணப்பட்டவர்களாக கடந்து போக போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நெகேமியா என்கிற அந்த புஸ்தகத்திலிருந்து இதை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறார். நெகேமியா அலங்கத்தை திரும்பி கட்டினார். அவரோடு கூட சேர்ந்து பலரும் இதற்காக உழைத்தார்கள். அப்படி இந்த அலங்கம் திரும்பி கட்டப்படும் பொழுது நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். மிஷன் என்று சொல்லும் பொழுது யூஸ்வலா மிலிட்ரி இருக்கு தெரியுமா? மிலிட்ரியில அவங்க எடுக்கும் சில அட்டாக்ஸு, சில டிஃபென்ஸு, இதுக்கெல்லாம் மிஷன் என்று சொல்லி பேர் வைப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப டிஃபிகல்ட், யுத்தம் இல்லை, பேட்டில். ஸோ அதுக்கு அவங்க மிஷன் என்று பேர் வைப்பாங்க. கார்கில் யுத்தத்துக்கு ஒரு சின்ன மிஷன் இருக்கும், நிறைய சின்ன சின்ன மிஷன்ஸ்லாம் இருக்கும். ஒரு பெரிய இலக்கை அடைய வேண்டும், பெரிய டார்கெட் கோல் அடைய வேண்டும். அதற்கு சின்ன சின்னதாக சில பணிகள் இருக்கும், சில குழுக்கள் இருக்கும், சில இடங்களை கடக்க வேண்டியது இருக்கும், சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கும். அது பேர்லாம் மிஷன் சொல்லி வைப்பாங்க, ஒவ்வொரு மிஷனாக வைப்பாங்க. ஆனால் இந்த மிஷன் அவ்வளோ ஈஸி கிடையாது. எதிரி இவர்களை, இந்த மிஷனை ஏறெடுத்து செய்கிறவங்களை, the people who have taken up this mission and who are going forward in this mission, இப்படி முன்னேறி போகிறவங்களை ஜெயிக்க விட மாட்டான். எதிரிக்கு இவங்க ஜெயிக்கக்கூடாது இவங்க மிஷனில், அதுக்காக நிறைய விஷயங்களை செய்வான். அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த மிஷன் 2.0ல எனக்கு தெரியும் நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்கிறீங்க.
நிறைய பேர் ஷேர் பண்ணலான்னு நீங்கள் இதை முன் வைத்திருக்கிறீங்க. யூ ஹவ் டிசைடட், யூ ஹவ் ஸ்டார்டட் டூயிங் திஸ். உங்கள் வாழ்க்கையில் உடைக்கப்பட்டிருக்கிற சில விஷயங்களை திரும்பி கட்ட, புரோக்கன் திங்ஸை திரும்பி ரீபில்ட் பண்ண, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற சில புரோக்கன் திங்ஸை திரும்பி ரீபில்ட் பண்ண, உங்கள் ஃபினான்சஸில், உங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற, உங்கள் சரீரத்தில் இருக்கிற, உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கிற, உங்கள் வேலையில் இருக்கிற சில விஷயங்களை, உடைக்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கிற விஷயங்களை திரும்பி கட்டுவதற்கு முடிவெடுத்து, உங்கள் உள்ளத்தை உடைக்கிற இந்த காரியங்களுக்காக ஜெபிச்சு, அது கர்த்தர் எப்படி மாற்றுவார் என்பதை நீங்கள் யோசிச்சு ஜெபிச்சு யோசிச்சு அதற்காக விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதி, தரிசனத்தை எழுதி, அதை எப்படி செயல்படுத்துறது என்று சொல்லி மிஷன் கோல்ஸ் வச்சிருக்கிறீங்க என்று சொல்லி எனக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் நிச்சயமாக மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொண்டு வர போறார், நோ டவுட். ஆனா இந்த மிஷன்ல போகும் பொழுது நிறைய தடைகளை பார்க்கிறோம். போன வாரம் பார்த்தோம், ஆஃபே வந்துட்டோன்னா ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அப்படி வர முடியாது. அப்படி வரத்துக்கு 4 பக்கமும் இருந்து தடை வரும்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த வாரம் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். நிறைய நேரத்தில் இந்த மாதிரி மிஷனில் நம்ம ஜெயிக்க முடியாமல் ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிப்போம், நமக்குள்ள இந்த வேகம் இருக்கும், எப்படியாவது இந்த உடைக்கப்பட்ட காரியங்கள் மாறிடணுன்ற ஒரு தெளிவு இருக்கும். we want to see changed. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்மளை தடுக்கும், அதை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடும். என் ஃபேமிலி இன்னைக்கு இப்படி இருக்கு, அதை எப்படியா ரீபில்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சரியாக செஞ்சுட்டு முன்னேறி போவோம். ஆனால் ஒரு விஷயம் நம்மளை கொஞ்ச நாளில் கைவிட செஞ்சிடும், இதெல்லாம் நடக்காது அப்படின்னு விட்டுற செய்யும். என் ஹெல்த்து இப்படி இருக்காது, எப்படியாவது சரி பண்ணி நான் ரீபில்ட் பண்ணி கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி முன்னேறி போவோம். ஆனால் கொஞ்ச நாளில் வி ஜஸ்ட் லீவ் இட், இது ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். என் ஃபினான்சஸ், என் பொருளாதாரம், என்னோட ரிலேஷன்ஷிப்ஸ், என்னோட வேலையில் இருக்கிற காரியங்கள், இப்படி பல விஷயங்களை குறித்து நம்ம இப்படி தான் பாதியில் விட்டுருவோம். ஏன் தெரியுமா? there's one very important thing, அது பேர் கோபம், ஆங்கர் ஆர் கோபம். இந்த ஆங்கர், கோபம் தான் பல நேரத்தில் பல கிரேட் மிஷன்ஸுக்கு தடையாக இருந்திருக்கு. அது பாதி வழியிலே ஸ்டாப் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இந்த ஆங்கர் எனக்கு தெரியும் நிறைய பேரோட வாழ்க்கையில் இங்கே இந்த மிஷன் 2.0ல எப்படியாவது இந்த மிஷனில் சாதிச்சிருவேன், ரீபில்ட் பண்ணிடுவேன் என்று சொல்லி நிறைய பேர் முன்னேறி போயிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆங்கர் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கோபம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். கோபம் நான் சொல்லும் பொழுது கோபத்திற்கு காரணங்கள் பல உண்டு. ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்ட மிஷன்ஸ் எடுத்தவங்களுக்கெல்லாம் என்ன கோபங்கள் நிறைய நேரத்தில் இருக்குன்னா, ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போம், முழு கவனத்தோட எல்லா எஃபர்ட்ஸும் போட்டதுக்காக பிளானிங்லாம் பண்ணி ஆரம்பிப்போம், ஃபியூ டேஸ் பண்ணுவோம். ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து ஏதாவது ஒரு தடை வரும். ஒன்று, நம்ம நினச்ச மாதிரி நம்ம செய்ய நினைக்கிற விஷயங்கள் நடக்காது, இல்லாட்டி நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம கூட இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியவங்க, நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை சம்மந்தமே இல்லாமல் எங்கிருந்தாவது வேற ஏதாவது புதுசாக பிரச்சனை கிளம்பி வரும். இப்போ என்ன வரும், நமக்குள்ள ஒரு கோபம் வரும். அந்த கோபம், அந்த ஆங்கர் நம்மளை செயலிழக்க செய்யும், நம்மளை டைவர்ட் பண்ணிடும், டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும், நம்ம கவனத்தை சிதற செஞ்சிடும். இல்லை அந்த கோபம் என்ன செய்யணும், கோபம் இஸ் வெரி டேஞ்சரஸ் திங். பாருங்க, ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இந்த ஆங்கர். அது நம்மளை பேரலைஸ் கூட பண்ண முடியும். நம்மக்குள்ள அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறதுனால இட் கேன் பேரலைஸ் our entire system. கோபம் வந்திருக்கவங்களுக்கு தெரியும், இங்கே நிறைய பேருக்கு அது வராதுன்னு எனக்கு தெரியும், வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த கோபம் வந்துருச்சுன்னா வேற எதையுமே யோசிக்க முடியாது. தூக்கம் பிரச்சனையாயிடும், சாப்பாடு பிரச்சனையாயிடும், சிந்திக்கிறது பிரச்சனையாயிடும், செய்கிறது செயல்பாடுகள் பிரச்சனையாயிடும். everything will go for a toss. Today I want to tell you, I want to show you something beautiful. பெரிய பெரிய மிஷனுக்கெல்லாம் கோபம் தான் பெரிய பிரச்சனைன்னு நான் சொன்னேன். ஆனால் நெகேமியாவோட இந்த மிஷன்லையும் அந்த ரீபில்டிங் ப்ராசஸ்லையும் பயங்கரமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிற அந்த கட்டுமான பணியிலையும் கோபம் வந்துச்சு, ஆங்கர் வந்துச்சு. அது குறித்து வாசிக்கலாமா? நெகேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். ஜனங்களுக்குள் அநேகரும்
அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அது என்னவென்றால், அவர்களில் சிலர், நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியால் சாப்பிட்டு பிழைத்திருக்கும்படி நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். வேறு சிலர், எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர், ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்களின் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும், எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள். அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்ட பொழுது மிகவும் கோபம் கொண்டு, Now the men and their wives raised a great outcry against their fellow Jews. Some were saying, "We and our sons and our daughters are numerous. In order for us to eat and stay alive, we must get grain." Others were saying, "We are mortgaging our fields, our vineyards, and our homes to get grain during the famine." Still others were saying, "We have had to borrow money to pay the king's tasks on our fields and vineyards. Although we are of the same flesh and blood as our fellow Jews, and though our children are as good as theirs, yet we have to subject our sons and daughters to slavery. Some of our daughters have already been enslaved, but we are powerless because our fields and our vineyards belong to others." When I heard their outcry and these charges, I was very angry. நெகேமியா ஒரு பெரிய விஷனோட, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நெகேமியாவுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. அவன் வேற ஒரு இடத்துல இருக்கிறான். ஆனால் அவன் இந்த அலங்கத்தை பற்றி, அலங்கம் வேற இடத்துல உடைக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி கேள்விப்படுறான். அவன் இருதயம் உடைக்கப்படுகிறது. அவனுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அந்த தரிசனத்தோட விஷன், இஸ் காட் a vision now after praying. அந்த தரிசனத்தோட அவன் கடந்து வரான். கடந்து வர்றது மட்டும் இல்லை, ராஜாவோட சப்போர்ட்டோட வரான். ராஜாவோட சப்போர்ட் மட்டும் இல்லை, கூட நிறைய பேர் இப்போ அவங்க கூட அந்த விஷனில் நிற்கிறாங்க. நம்ம போன வாரம் பார்த்தோம், பாதி தூரம் கட்டியாச்சு. எவ்வளோ? ஃபேட்ஸ் பில்ட், கேப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ ப்ரோக்ரஷன் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ அதிசயப்படுகிற காரியங்கள் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ நன்றி சொல்லுகிற காரியங்கள் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ நம்ம ஷோல்டரில் தட்டி கொள்ளுற அளவுக்கு காரியங்கள் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ பெரிய தரிசனம் அங்கே இருக்கு. ஆனால் இந்த தரிசனத்துக்கு மத்தியில், அங்கே நடக்கிற அதிசயமான விஷயத்துக்கு மத்தியில், தேர் ஆர் வெரி சில்லி திங்ஸ் ஹேப்பனிங். ரொம்ப சில்லியான, ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு கஷ்டமான விஷயங்கள் நடக்குது. இந்த யூத மக்கள், இவரோட நிற்கிற மக்கள், அங்கே பயணிக்கிற மக்கள், அங்கே வசிக்கிற மக்கள், ஒரு நாள் திடீர்னு அவங்க கதறாங்க. எதுக்கு கதறாங்கன்னா, அவங்களோடு கூட இருக்கிற ரிச் ஜூஸ், நோபல்ஸ் அண்ட் அஃபீஷியல்ஸ், மற்ற ரிச் ஜூஸை பற்றி கதறாங்க. ஏன் கதறாங்க? இவங்களோட வறுமை, இந்த கதறவங்களோட வறுமை ரொம்ப அதிகமாக இருக்குது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அங்கே பஞ்சம் இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. டாக்ஸ், அவங்க இருக்கிற அந்த பகுதியோட ராஜாக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸ், அது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக இவங்க கடன் வாங்குறாங்க. யார்கிட்ட கடன் வாங்குறாங்க? டாக்ஸ் கட்டுறதுக்கு, இந்த வறுமையை சமாளிக்கிறதுக்கு இந்த ரிச் ஜூஸ் கிட்ட கடன் வாங்குறாங்க, இந்த அஃபீஷியல்ஸ் நோபல்ஸ் கிட்ட கடன் வாங்குறாங்க, அவங்க சொந்த ஆளுங்கிட்ட கடன் வாங்குறாங்க. கடன் கொடுக்குறவங்க எப்படி கடன் கொடுக்குறாங்கன்னா, அதிக வட்டியோட கடன் கொடுக்குறாங்க, ஹை இன்ட்ரெஸ்ட். இதை தாங்க முடியாமல், இதனால் அவங்க சொந்த பிள்ளைங்களே அவங்க அந்த ஸ்லேவாக, அடிமையாக அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்தனால ரொம்ப வருத்தப்பட்டு இவங்க கதறாங்க நெகேமியா கிட்ட. இதை கேட்கும் போது நெகேமியாக்கு பயங்கர கோபம் வருகிறது. எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்திற்காக ஓடிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் திரும்பி பார்க்குறீங்களா? எங்க இருந்த நம்ம வாழ்க்கை, எங்க இருந்த நம்ம சபை, இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு?
எவ்வளோ பெரிய விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ தியாகமா எவ்வளோ ஓடிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க இப்படிப்பட்ட சில விஷயங்கள், சில மனிதர்களுடைய சில சூழ்நிலைகள்னால இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இந்த விஷயனுக்கும் சுத்தி கர்த்தர் செய்கிற அற்புதத்துக்கும் சம்பந்தம் இல்லாம நடந்துட்டு இருக்கேன்ற பயங்கர கோபம். இன்னைக்கு மனிதர்களாக நம்ம எல்லாருக்கும் இந்த கோபம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்ல. கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லல, ஏன்னா கோபம் வராம யாராலையும் இருக்க முடியாது. கோபம் ரைச்சியஸா கூட சில சமயத்தில் இருக்கும், நியாயமானதா கூட இருக்கும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கர்த்தருக்காக இந்த விஷயத்தை செய்ய முயற்சி செய்கிறேன், ஆனா ஏன் இவ்வளவு தடை? நான் எவ்வளவு தியாகமாக பல விஷயத்தை செய்கிறேன், ஆனா ஏன் இவ்வளோ பிரச்சனை? எப்படியாவது இதை மாத்திடலாம் தானே போராடுறேன், ஆனா அதை செய்ய முடியாத அளவுக்கு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்? உங்க லைஃப்ல, உங்க பணத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க சரீரத்துல நீங்க பெஸ்டாக இருக்கணும், எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நல்ல விதத்துல நீங்க முன்னேறினா கர்த்தருக்கு ஆசை. அந்த அந்த ஜர்னி தான் நம்ம பயணிக்கிறோம். ஆனா அதுக்கு தடையாக பல காரியங்கள் வரும்போது ஹெல்ப்லெஸ்னஸ், பயம், இது நமக்குள்ள கோபத்தை உண்டு பண்ணுகிறது. ஆங்கர். But I want to talk to you today. இந்த ஆங்கர் தப்பு கிடையாது. இந்த மாதிரி கர்த்தருக்காக நம்ம முன்னேறி செல்லும் பொழுது இப்படி தடைகள் வரும்போது நமக்கு ஏற்படுகிற ஆங்கர் தப்பு கிடையாது. நம்ம பிள்ளைகள் நல்லபடியாக வளரணும்னு நினைக்கிறோம், அப்போ அவங்க சில விஷயங்கள் செய்யும் பொழுது நமக்கு வர ஆங்கர் தப்பு கிடையாது. நம்ம மனைவியோ கணவனோ நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸோ நம்ம ஆஃபீஸ் கொலீக்ஸோ பாஸஸோ ஊழியக்காரங்களோ whatever, நமக்கு அவங்களாம் சில விஷயங்கள் தடையாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு வர ஆங்கர் தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஆங்கரை என்ன செய்ய போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஆங்கரை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோன்றதான் ரொம்ப முக்கியம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பாஸ் ஹியர். இங்கே கொஞ்சம் நிதானிக்க ஆசைப்படுறேன். உங்கள் எல்லார் கவனமும் ஒருவேளை சிதறி இருந்தால் ஐ வாண்ட் டு பிரிங் இட் பேக் டு வாட் வி ஆர் டாக்கிங் ரைட் நவ். உங்கள் கவனங்கள் சிதறி இருந்தால் இங்கே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிற விஷயத்திற்கு நீங்கள் திரும்பி வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானிக்க ஆசைப்படுறேன். கோபம், நமக்குள்ள பற்றி எரிந்து கொண்டிருக்கிற கோபம், பல பேரை தூங்க விடாமல் செஞ்சுட்டு இருக்கிற கோபம், பல பேரை தற்கொலை கூட யோசிக்க வைக்கிற கோபம், பல பேரை பாதியில் நல்லது செய்கிறத விட வைக்கிற கோபம். இந்த கோபம் நமக்குள்ள இருக்குமே என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். I strongly believe that God is speaking to us. நெகேமியாக்கு இந்த கோபம் வந்தது, பயங்கர கோபம் வந்தது என்று சொல்லி சில வெர்ஷன் ஆஃப் பைபிள் சொல்லுகிறது. அந்த பயங்கர கோபத்தினால நெகேமியா அந்த கட்டுமான வேலைகளை விட்டுட்டானா? அந்த பயங்கர கோபம் வந்ததுனால 52 நாட்கள்ல கட்டாமல் அந்த பணி கைவிடப்பட்டதா? அந்த பயங்கர கோபத்தினால ஒரு பெரிய சாட்சியாக தரிசனத்தோட வெளியே வந்தானே, ராஜாவோட சப்போர்ட்டோட இவ்வளவு மக்களை கூட்டிட்டு வந்தானே, அது பாதியில நின்றுடுச்சா? கேன் யூ ஆன்சர் மை கொஸ்டின்? இந்த கோபத்தினால அந்த அலங்கம் கட்டப்படாமல் நின்றுச்சா? அந்த கோபத்தினால இன்றைக்கு நெகேமியான்னு ஒரு புஸ்தகம் பைபிள்ல வராம இருந்துச்சா? அந்த கோபத்தினால இது ஒரு தப்பான சாட்சியா பார்க்கப்பட்டுச்சா? Are we looking back today at Nehemiah's life and book? நெகேமியாவோட வாழ்க்கையும் புஸ்தகத்தையும் இன்னைக்கு நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது இது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம், எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். இப்படி பாதியிலே விட்டாங்களே பாபேல் அந்த டவரை போல. அப்படியா பார்க்குறோம் நெகேமியாவோட அந்த சரித்திரத்தை, அந்த அலங்கம் கட்டப்பட்ட சரித்திரத்தை. இன்னைக்கு இத்தனை வருஷங்கள் கழிச்சு நம்ம திரும்பி அதை படிக்கிறோம், பார்க்குறோம்னா அதை உற்சாகத்தோட பார்க்கல, நம்ம அதை நமக்கு உதாரணமா பார்க்கல, அதை பார்த்து எத்தனையோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளல, அதை பார்த்து நம்ம கட்ட ஆசைப்படலை. அப்போ அந்த கோபம் we all know did not stop this mission, but அந்த கோபம் அந்த மிஷனை ஒரு சரித்திரமாக மாற்றிடுகிறது.
இன்றைக்கு என்னென்ன கோபங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு கோபங்கள் இருக்கிறது என்று சொல்லியது, எத்தனை பேருக்கு கோபங்கள் ப்ராப்ளமாக இருக்கு என்று சொல்லி தெரியாது, எத்தனை பேருக்கு அவங்களோட கோபங்கள் comes as an obstacle many a times என்று சொல்லி எனக்கு தெரியாது. But I know one thing, if your anger, இப்போ இருக்கிற அந்த கோபங்கள் நெகேமியா போல கையாளப்பட்டுச்சுன்னா, மேனேஜ் பண்ணப்பட்டுச்சுன்னா, your mission is going to be successful and fruitful. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். பியூட்டிஃபுல்லான விஷயம். நெகேமியா கோபப்பட்டதோடு நம்ம நிறுத்திட்டோம். ஆனால் நான் கடைசியில் கிளைமேக்ஸ் கொண்டு போனேன். ஆனாலும் அந்த கோபத்தை தாண்டி அந்த அலங்கம் கட்டப்பட்டது என்பதை உங்களுக்கு காமிச்சிட்டேன். அப்போ நெகேமியா கோபத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்கிறார் இல்லை? நம்ம மேனேஜ் பண்ண கஷ்டப்படுற விஷயத்தை நெகேமியா நல்லா மேனேஜ் பண்ணியிருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார்? 3 விஷயங்கள் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். முதல் விஷயம், 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிப்போமா. என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபையை கூடி வர செய்தார். I pondered them in my mind and then accused the nobles and officials. I told them, you are charging your own people interest. So I called together a large meeting to deal with them. நல்லா கவனிங்க, இந்த என்டையர் வசனத்தில் 6ஆம் வசனம் வரைக்கும் படித்தோம். இப்போ 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். இந்த என்டையர் 7ஆம் வசனத்தில் இருக்கிற விஷயங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? I pondered them in my mind. என் மனதிலே ஆலோசனை பண்ணி என்று சொல்லி சில வேர்ஷன்ஸில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் சில மெயின் வேர்ஷன்ஸ்லேருந்து நாங்கள் இதை எடுத்து போட்டுருக்கிறோம். என் மனதில் ஆலோசனை பண்ணி, என் மனதில், எல்லாரும் சொல்லுங்கள், என் மனதில், இன் மை மைண்ட், எல்லாரும் சொல்லுங்களேன், இன் மை மைண்ட், இன் மை மைண்ட். எதுக்கப்புறம் பயங்கர கோபம் வருதுன்னு 6th படித்தோம். என்ன படித்தோம்? 6th எப்படி முடிஞ்சது? 6th மட்டும் தமிழில் அந்த முடிக்கிறது மட்டும் வாசிங்க ஆண்டி. 6ஆம் வசனம் எப்படி முடிஞ்சது? கேட்ட போது மிகவும் கோபம் கொண்டு, மிகவும் கோபம் கொண்டு. 6ஆம் வசனம் எப்படி முடியுது? நெகேமியா மிகவும் கோபம் கொண்டு, அப்ப பயங்கர கோபமா இருக்கிறாரு. ஆனா 7ஆம் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது ரைட் ஆஃப்டர் தட் கோபம் என்ன நடக்குதுன்னா, அவர் மனதில் ஆலோசனை பண்றார். ஹல்லேலூயா. இங்கதான் நெகேமியாவுக்கும் நமக்கும் பெரிய டிஃபரன்ஸ். நம்மலாம் கோபப்படுறோம், நெகேமியாவும் கோபப்பட்டார். ஆனா நம்ம கோபம் ஏன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுதுன்னா, நம்ம கோபப்பட்ட உடனே ரியாக்ட் பண்ணுவோம். நான் சொல்ற புரியுதா? நம்ம கோபப்பட்ட உடனே அது வெளிக்காட்ட நினைப்போம். உடனே அந்த கோபத்தை எப்படி வெளிக்காட்டுறது என்று சொல்லி நினைச்சிட்டே இருப்போம். ஒன்று நம்ம மேல காட்டுவோம், இல்லாட்டி மற்றவங்க மேல காட்டுவோம். ஒரு ஸ்டடி ஒன்று நான் படித்தேன், அதை பிடிச்ச ஒரு ஆர்டிக்கல், பியூட்டிஃபுல்லான ஆர்டிக்கல் வாசித்தேன். அந்த ஆர்டிக்கல் இப்படி சொல்லுது, இந்த கோபம் வருது தெரியுமா, அந்த சின்ன வயசுலேருந்து கோபம் வருது. சில கோப பிரச்சனைகள் இருக்கிறது. எந்த காரணத்துக்காக கோபம் வருதோ அதை 2 விதத்தில் வெளிக்காட்டுவாங்களாம். ஒரு விதம் என்னன்னா செல்ஃப் ப்ரிசர்வேஷன் என்று சொல்றாங்க. அப்படின்னா என்ன? செல்ஃப் ப்ரிசர்வேஷன் என்ன? தன்னை காத்து கொள்கிறது, தன்னை வளர்த்து கொள்கிறது என்று சொல்லி வச்சுக்கலாம். என்ன பண்ணுவாங்களா, எந்த விஷயத்துக்காக கோபம் வருகிறதோ அந்த விஷயத்தை இந்த உலகத்தில் எப்படியாவது சம்பாதிச்சலான்னு சொல்லி முயற்சி செய்வாங்களாம். ஒருவேளை காசு இல்லைன்றது அவங்க வீட்டில் வறுமையை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க ஆசைப்பட்டதில் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வளரும் பொழுது என்ன பண்ணுவாங்களாம், எப்படியாவது இந்த காசை சம்பாதிச்சுட்டா நம்ம ஜெயிச்சிடலாம், இந்த காசு சம்பாதிக்கிறது தான் ஒரே விஷயம் என்று சொல்லி அந்த பணம் சம்பாதிக்கிறதுல முழு கவனம், அதுக்காக என்ன எக்ஸ்டென்ட் வேணால் போவாங்களாம். இதே மாதிரி பணம் மாதிரி அவங்க எந்த விஷயத்துக்கு கோபம் உண்டாதோ அந்த விஷயத்தை செய்வாங்க. 2வது விஷயம் சொல்கிறாங்க, செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் ப்ரிசர்வேஷன், 2வது பேர் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது தங்களே அழித்துக் கொள்வது. இவங்க இந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்களா, நம்மளால் சம்பாதிச்சு செய்ய முடியாது, நம்மளால் இதை ஜெயிக்க முடியாது, நம்மளால் இது மாதிரி நமக்கு பாதுகாப்பு உண்டு பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை மறக்கிறதுக்கு, அதை பண்ணுறதுக்கு, அதை பற்றி யோசித்து கவலைப்படாமல் வருத்தப்படாமல் கோபம் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த கோபத்தை எப்படியாவது நம்ம ஒரு சொர்ணம் இல்லாமல் ஆக்குறதுக்கு நம்ம என்ன பழக்கங்களை உண்டு பண்ணிக்கலாம்? நான் சொல்கிறது புரியுதா? என்ன பழக்கங்களை உண்டு பண்ணிக்கலாம்? எந்த நண்பர்கள் கூட நம்ம நட்பை வளர்த்துக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி உலகத்தில் சில பழக்க வழக்கங்களை, சில செயல்முறைகளை, சில எண்ணங்களை அவங்க இன்னும் அதிகமாக செயல்படுறதுனால அது ஒரு காலகட்டத்தில் அவங்களை முழுமையாக அழிச்சிடும். ஆனால் அதை நோக்கி போகிறாங்க. ஸோ இந்த கோபத்தை நம்ம எப்படி கையாளுறோன்னா, ஒன்று செல்ஃப் ப்ரிசர்வேஷன் மோடில் போயிடுறோம்.
அதுக்கு என்ன பண்ணி நம்ம சரி பண்ண முடியும்னு, இல்லாட்டி செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் மோடில் போயிடுறோம். அதை மறக்கடிக்கிறதுக்கு மற்ற விஷயங்களை போய் இன்னும் மோசமாயிடுறோம். ஆனால் பாருங்க, நெகேமியா கிட்ட நம்ம கற்றுக்கிறோம், அவர் செல்ஃப் ப்ரிசர்வேஷன்லையும் போல செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன்லையும் போல அவர் மனசில் ஆலோசனை பண்ண ஆரம்பித்தார். இன்னைக்கு திஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். நம்ம மனசில் கோபம் வரும் பொழுது, ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கோபம் வரும்போது, நம்ம நினச்ச மாதிரி அது நடக்காத பொழுது கோபம் வரும் பொழுது, நம்ம மனசில் ஃபஸ்ட்டு ஆலோசனை பண்ணுறவங்களாக, யோசிக்கிறவங்களாக, அந்த கோபத்தை குறித்தும் அந்த கோபம் ஏன் வருகிறது என்பதை குறித்தும் யோசிக்கிறவர்களாக நம்ம மாறும் பொழுது அந்த கோபத்தை பெட்டராக ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்போம். கடந்த வாரத்தில் நான் ஒரு இடத்துல டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். பாஸ்டர்ஸ்க்கு ஒரு 55 பாஸ்டர்ஸ், அவங்களுக்கு டீச்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன் பாஸ்டர்ஸ்க்கு. அப்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை டீச் பண்ணுறோம். அந்த சப்ஜெக்ட் நான் டீச் பண்ணது ரொம்ப பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை நான் டீச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், நிறைய ஸ்லைட்ஸ்லாம் போட்டிருந்தேன் இந்த மாதிரி. ஆனால் அங்கே போய் நான் பேச ஆரம்பித்து 5வது நிமிஷம் 5th minute அங்கே உட்காந்து ஒரு பாஸ்டர், நான் பேச ஆரம்பித்த 5வது நிமிஷம் தான், நான் ஒன்றும் பெருசாக இன்னும் டீச் பண்ணவே ஆரம்பிக்கலாம். 5வது நிமிஷம் நான் பேச சப்ஜெக்ட் அந்த மாதிரி. 5வது நிமிஷம் நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது அங்கேருந்து ஒரு பாஸ்டர் திடீர்னு எந்திரிச்சு ஏதோ சொல்ல முயற்சி செஞ்சார். நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்ல முயற்சி செஞ்சார். ஆனால் அவரால் பதில் பேச முடியல. அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டார் பாஸ்டர், ஒரு சீனியர் பாஸ்டர் அழ ஆரம்பிச்சிட்டார். எனக்கு என்ன சேர்ந்தல, எங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாம் என்ன சேர்ந்து ஒரு 55 பேர்கிட்ட இருக்கிறாங்க. உடனே நான் அவர்கிட்ட போயிட்டு அவர் மேலே கை வச்சு அவருக்காக ஜெபிக்கிறேன், மற்றவங்களுக்கு ஜெபிக்க சொல்கிறேன், எல்லோரும் ஜெபிக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்பி அந்த பாடத்தை ஆரம்பிச்சிட்டேன், திரும்பி டீச் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் டீச் பண்ண நான் பெரிய சத்தியங்கள் எதுவுமே பேசவே இல்லை. சில முக்கியமான வசனங்களை மட்டும் வாசிக்க சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான். ஆனால் அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் உடைக்கப்பட்டோம். நான் சரியாக 1 மணி நேரம் நான் எடுக்க வேண்டியதை நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு என்னால் முடியல நான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க யாராவது எதாவது சொல்லணும்னா, சாட்சி சொல்லணும்னா வாங்க, யாரும் 2 பேர் வாங்கன்னு நாங்கள் அதை நடத்துனவங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, முடிச்சிட்ட பிறகு 1.5 ஹவருக்கு நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லிகிட்டே இருந்தாங்க. எல்லாம் பாஸ்டர்ஸ், வயதான பாஸ்டர்ஸ், யங் பாஸ்டர்ஸ். they just came forward and they were sharing their testimony. அவங்க வாழ்க்கையை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நிறுத்த முடியல, அழுதுட்டு. அந்த என்டையர் ஆல் எவ்ரி ஒன் ஆஃப் us were weeping and crying. நான் பேசினது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? லவ், அஃபெக்ஷன், அன்பு, செக்யூரிட்டி, கேர், கன்சோலிங், சத்தமா கம்ஃபர்ட், அப்புறம் அரவணைப்பு. இதில் ஒரு தகப்பன் தன் மகனுக்கு கொடுக்குற நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு மகன் தன் தகப்பனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற நிறைய விஷயங்களை பார்க்குறோம். இது உலகத்தில் மாமிசமாக இருக்கிற பல தகப்பன்களும் தாய்களும் அவர்கள் பிள்ளைகள் மாமிசமாக இருக்கிற பிள்ளைகள் அவங்களுடைய மாமிசமான பெற்றோர்ந்து பெற்றுக்கொள்கிற காரியங்களை பார்க்குறோம். ஆனால் இதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு நிறைய நேரத்தில் ஒருவேளை நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு கொடுத்த விஷயம், இல்லை கொடுக்க முடியாத விஷயம், நம்ம பிள்ளைகள் அவங்கள குறித்து நம்மளுக்கு இருக்கிற விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருதா? Is it showing so much of love? இங்கே நிறைய பேர் பெரியவங்களா இருக்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில்ட்ரன்ஸ் டே வந்துச்சு. சில்ட்ரன்ஸ் டேயில் வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணாங்க. ஒரு சின்ன குரூப்பில் மீட்டிங்கில் அவங்களோட குட்டி பிள்ளைங்களா இருந்த சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது இந்த ஃபோட்டோலாம் போட்டாங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல பண்ணியிருப்பாங்க சோஷியல் மீடியாலலாம். ஆனால் நிறைய பெற்றோர் பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்களோட அந்த குட்டி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, பத்திரமா பர்ஸில் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி எங்கேயா வச்சுருப்பாங்க, அடிக்கடி அதை எடுத்து பார்ப்பாங்க. ஆனால் வந்து பாருங்கள், அந்த பர்ஸில் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து இல்லை, இந்த ஃபோட்டோவை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா உள்ள. நான் பப்ளிக்காக சொல்ல மாட்டேன், நான் அடிக்கடி என் பிள்ளைங்களோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துப்பேன். ஏன்னா அந்த சந்தோஷத்துக்காக. ஏன்னா இப்போ அந்த பிள்ளைங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளுடைய குறைவுகள், நம்மளுடைய
சில மிஸ்டேக்ஸ், நம்ம கோபப்படுத்துகிற சில விஷயங்கள்லாம் இப்போ அவங்க நேரடியாக பார்க்கும்போது ஞாபகம் வரும். ஆனால் எவ்வளோ நம்ம கெட்டவங்களா ஒரு வேளை இருந்தாலும், எவ்வளோ நம்ம பர்ஃபெக்டாக இல்லாமல் இருந்தாலும், நம்ம அப்பா அம்மாக்களுக்கெல்லாம் நமக்கும் இல்லை, நம்ம குட்டி பிள்ளையோட அந்த ஃபோட்டோ பார்க்கும்பொழுது ஒரு சந்தோஷம் வரும். அந்த 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 கோபம், அந்த அந்த அவங்களுடைய மிஸ்டேக்ஸில் எங்கே போகுதுன்னே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? அது பார்க்கும்போது அப்படி அதே பிள்ளை தான் இப்போ வளர்ந்து 48 வயசாகி இவ்வளோ அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த குட்டி பிள்ளை அதை பார்க்கும் பொழுது இந்த 48 வயசுடைய அட்டகாசம்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வராது. அந்த குட்டி பிள்ளையோட அந்த குட்டியாக இருக்கும் பொழுது பேசின வார்த்தைகள், இன்னசென்ஸ், அதெல்லாம் தான் ஞாபகம். பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த ப்ரீஃப் மோமெண்ட்டுக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும், அவ்வளோ அன்பு திரும்பி வரும். நிறைய பெற்றோர் சொல்லுவாங்க, இது அப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கூட நினைக்க தோணும். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் டுடே. நம்ம பிதாக்கு, பரமபிதாவுக்கு நம்மளோட ஃபோட்டோவில் பார்த்தா தான் அந்த எண்ணம் வரணும்னு அவசியம் இல்லை. எப்பொழுதும் நம்மளை குறித்து அந்த எண்ணம் தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தவறுகள் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குறைவுகள் நிறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பாவங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் சரி, எவ்வளோ we don't meet expectations என்ற சூழ்நிலைகள் இருந்தாலும், the Father God நம்மளை எப்போ பார்க்கும் பொழுதும், எப்போ நம்மளை பற்றி நினைக்கும் பொழுதும் இந்த அன்பு தான் அவருக்கு எப்பொழுதும் இருக்கிறது. எனக்கு பிரியமானவன், I just want to tell you something. நமக்கு குமாரன் குமாரத்தி என்கிற மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒரே குமரனாக ஜீசஸ் அவர் சொல்றாரு, அதற்கு ஏற்ற அங்கீகாரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. We are his sons and daughters. அப்படி அவர் நம்மளை அவ்வளோ அன்பாக பார்க்கும் பொழுது, நமக்கு அந்த உரிமை அவர்கிட்ட எப்பொழுது இருக்கும் பொழுது, இது வார்த்தையால் விவரிக்க முடியாத இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது, எந்த விஷயம் நம்மளை கோபப்படுத்த முடியும், எந்த விஷயம் நம்மளை டிஸ்ட்ராக்ஷனுக்கு கொண்டு போக முடியும், எந்த விஷயம் நம்மளை செல்ஃப் ப்ரிசர்வேஷனுக்கு கொண்டு போக முடியும். நான் ஏன் செல்ஃப் ப்ரிசர்வேஷனுக்கு போகிறேன்? எனக்கு குறைகள் இருக்குது, எனக்கு கோபம் வருது, எனக்கு இது வர மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது என்கிற அந்த கோபம் தான் எப்படியாவது இதை சம்பாதிச்சு நான் ஓட வைக்குது. எதனை செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷனுக்கு கொண்டு போகிறது? இந்த எனக்கு நடக்காத, எனக்கு வராது, எனக்கு இந்த விஷயம் வரவே வராது, அதனால் அதை சரி கட்டுறதுக்கு நான் உலகத்தில் ஏதாவது பண்ணி அது கடைசியில் நான் மறந்து கொண்டு போனாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் போகிறேன்னு அந்த செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷனுக்கு போக வைக்கிறது. ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், இங்கேயும் போனால் இப்படியும் போக வேணாம். என் பிதா எனக்கு பிதா என்பதை நம்ம உணர்ந்தா போதும். ஆதாமும் ஏவாளும் அவங்க தவறு செஞ்சாங்க, ஒரு பாவத்தை செஞ்சாங்க. பாவத்தை செஞ்ச உடனே அவங்க தங்களை எப்படி தெரியுமா அவங்க ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க. காட் வராருன்னு, ஃபாதர் வராருன்னு என்ன பண்ணாங்க? அவங்க இலைகளை தேடி போனாங்க. எதை தேடி போனாங்க? தங்களை மறைச்சிக்கிறதுக்கு இலைகளை தேடி போனாங்க. நம்மளும் நிறைய நேரத்தை என்ன பண்ணுறோம், அந்த உலகத்தில் நம்ம பாவங்கள் செய்யும் பொழுது, நம்ம குறைவுகள் வரும் பொழுது, அந்த குறைவுகளையும் பாவங்களையும் மறைக்கிறதுக்கு இன்னைக்கு கிரியேஷனை தேடி போகிறோம். எப்படி? உண்டாக்கப்பட்டவைகளை தேடி போகிறோம். எங்கே போகிறோம்? உண்டாக்கப்பட்டவைகளை தேடி போகிறோம். நம்மளோட குறைவுகளை, பாவங்களை, நமக்கு தெரியும் சில சமயத்தில் நம்ம குறைவாக இருக்கிறோம், பாவமாக இருக்கும், நம்ம சுற்றி பாவம் இருக்கிறது, அதை மறைக்கிறதுக்கு, அதை நம்ம பண்ணுறதுக்கு எங்கே போகிறோம்? உண்டாக்கப்பட்டவைகளை தேடி போகிறோம், கிரியேஷனை தேடி போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்னமா எதிர்பார்க்கிறாரு? நீ உண்டாக்கப்பட்டவைகளை தேடி போவாத, கிரியேஷனை தேடி போவாத, கிரியேட்டரை தேடி வா. Let's not make the mistake that Adam and Eve did. நம்ம அதை உண்டாக்கினவரை தேடி போனோம். நம்ம எல்லாருமே குறைவானவர்களாக இருக்கோம், யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம எல்லாருமே பாவிகளாக இருக்கோம். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ண மாட்டோம், ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை சரியாக செய்ய மாட்டோம். அப்படி தான் மற்றவங்களும் இருக்கிறாங்க நம்மளை சுற்றி. நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. I want to tell you, nobody is perfect, but the fact is, என் பிதா, என் தகப்பன், இது புரிஞ்சா போதும். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை கோபப்படுத்தும் பொழுது, கோபம் வரும் பொழுது ரியாக்ட் பண்ணாம இந்த ஒரு விஷயத்தை மனசுல யோசிச்சு பாருங்க. நான் யார் என்று யோசிச்சு பாருங்க. உங்க மனசுல சொல்லி முடியாத அளவிற்கு ஒரு அமைதி கடந்து வரும். அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி இந்த விஷயம் நம்மளுக்கு முழுசா புரியிற வரைக்கும் ஜெபிக்க போறோம். சின்ன ஆராதனைக்குள்ள கடந்து போறோம். கண்களை மூடி. Can we just pray? Hallelujah, Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Jesus.
உங்களை எந்த காரியங்கள் கோபப்படுத்தி கொண்டிருக்கு என்று சொல்ல தெரியாது. எந்த விஷயங்கள் உங்களை இப்போ பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. எந்த காரியங்கள் உங்களுக்கு டிப்ரெஷன் கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எப்போதும் யோசிங்க. உங்களுக்கு இப்படி ஒரு கோபம் வரும் பொழுது, உங்கள் மேலே, மற்றவங்க மேலே, சுற்றி இருக்கிற காரியங்கள் மேலே, உங்கள் வாழ்க்கை மேலே ஒரு கோபம் வரும் பொழுது, ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ்: உங்கள் அப்பா யாரு? உங்கள் அப்பா யாரு? உங்கள் அப்பா யாரு? ஜீசஸ். நம்முடைய அப்பா யாரு? இந்த சத்தியத்தை நம்ம உணர்ந்து கொண்டிருந்தாலே போதும். மனிதர்கள் மீது அதிகமாக நம்பிக்கை வச்சிடுறோம். we are so dependent on people. பணத்தின் மீது அதிகமாக நம்பிக்கை வச்சிடுறோம். we become so dependent on the finances. சில தகுதிகள் மீதும் தாளந்துகள் மீதும் நிறைய நம்பிக்கை வச்சிடுறோம். That's why sometimes we are so discouraged and disappointed. ஆனா என் அப்பா யாரு என்பதை உணர்ந்து கொண்டே இருந்தோம்னா, we know that we are so secure. We feel so comfortable. பயமே நமக்குள்ள இருக்காது. இந்த காலை நேரத்தில் I just pray right now. நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நிறைவு வர வேண்டும், தெளிவு வர வேண்டும் என்று சொல்லி. கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, பயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, குறைவுகளை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இப்போ நீங்க யார் என்பதை உணர செய்யுங்க ஆண்டவரே. அவங்க ஒவ்வொருவரும் யோசிக்கட்டும், புரிந்து கொள்ளட்டும், என் அப்பா யார் என்று சொல்லி. மை ஃபாதர், மை ஃபாதர், மை ஃபாதர், என்னோட அப்பா யார் என்று சொல்லி உணரும்படியாக செய்யுங்க ஆண்டவரே. ஒரு ரெஸ்ட்ஃபுல்னஸ்ஸை தாங்க ஆண்டவரே. நீங்கள் தானே சொன்னீங்க ஆண்டவரே,
நீங்க தானே ஆண்டவரே சொன்னீங்க, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் பாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன். நீங்க தானே சொன்னீங்க, நீ ட்ரபிள்டா இருக்கியா, பர்டன்டா இருக்கிறியா, என்கிட்ட வா, I'll give you rest ன்னு சொன்னீங்களப்பா. அப்பா அப்பான்ற ஸ்தானத்திலிருந்து தானே சொன்னீங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒருவேளை கோபங்கள் இருப்பவர்களாக இருந்தா, help us to understand this rest that only you can give. Amen, amen. முதலாவது காரியம் நெகேமியா கிட்ட நம்ம பார்க்கிறோம். First thing we see with Nehemiah is, நெகேமியா கிட்ட நம்ம இந்த கோபம் வந்த உடனே ஒரு ஆலோசனை, மனசுக்குள்ள ஆலோசனை பண்ணி அவன் அப்பா யாருன்னு நம்ம புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மையை பார்க்கிறோம். ரெண்டாவது, நெகேமியா கிட்ட நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வாசிப்போமா? நெகேமியா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? So I continued, what you are doing is not right. You shouldn't what you are doing is not right. நீங்க செய்கிற காரியம் நல்லதல்ல. எல்லாரும் சொல்லுமா, what you are doing is not right. நீங்க செய்கிற காரியம் நல்லதல்ல. நெகேமியா ரெண்டாவதாக செஞ்ச விஷயம், அந்த கோபத்துல பாருங்க, இப்படியாக சொல்றாரு. யாருக்கிட்ட சொல்றாரு? அந்த நோபல்ஸ் அண்ட் அஃபீஷியல்ஸை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க செய்கிற காரியம் நல்லதல்ல, what you are doing is not right. அதான் கவனிங்க. இந்த கேம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, ஃபண்டாஸ்டிக். யார் இது விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? நவீன் வாங்க. என்னன்னே தெரியாமல் கை தூக்குனாரு, மாட்டிக்கிட்டாரு. ஓகே, நவீன் கொடுங்க. ஓகே நவீன், கொஞ்சம் பின்னாடி போங்க. நவீன், இதில் நீங்கள் அடிக்கணும். அப்புறம் வேற யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கேமில் நவீன் எங்கெல்லாம் அடிச்சிருக்கிறாரு பாருங்க. ஃபஸ்ட்டு ஒன்று அங்கே அடிச்சிருக்கிறாரு, செகண்ட் இங்கே அடிச்சிருக்கிறாரு, தேர்ட் இங்கே கீழே அடிச்சிருக்கிறாரு, ஃபோர்த் இங்கே பக்கத்தில் அடிச்சிருக்கிறாரு. ஆனால் கரெக்டாக எங்கே அடிக்கணும்? கேட்டால் எங்கே அடிக்கணும்? இங்கே அடித்தாதான் வின்னு. இதான் கேமு. ஆனால் இதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அடிச்சிருக்கிறாரு. பக்கத்தில் வந்திருக்கிறாரு, ஆனால் கரெக்டாக அடிக்கலை. பக்கத்தில் வந்திருக்காக ப்ரைஸ் கொடுக்க முடியாது. ஓகேயா? பக்கத்தில் நல்லா கவனிச்சுவாங்க நான் சொல்கிறத. பக்கத்தில் அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்காமல் தள்ளி அடித்தா கூட, அது பக்கத்தில் இருந்தால் கூட அது ஃபெயில் தான். நெகேமியா இங்கே பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை செய்கிறாரு. அந்த மக்கள்லாம் அவர்கிட்ட அழுது குறை சொல்கிறாங்க. நெகேமியாவுக்கு கோபம் வருது. கோபம் அது காரணமான அந்த பீப்புளை கூப்பிட்றாரு, நோபல்ஸ் அண்ட் அஃபீஷியல்ஸை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நான் யோசித்து பார்க்குறேன், நானாக இருந்தால் கூப்பிட்டு என்ன பண்ணியிருப்பேன்? அந்த நோபல்ஸும் அஃபீஷியல்ஸும் திட்டிருப்பேன். என் கூட பணி செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு, குறைவாயிடுச்சுன்னா என்ன பண்ண, அவங்களை கூப்பிட்டு நேரடியாக திட்டுவேன். நீ எல்லாம் வேலைக்காவியா? நீ எல்லாம் சரியே ஆக மாட்டியா? உனக்கு வரவே வராதா? நீ இப்படி தான் கடைசி வரைக்கும் யூஸ்லெஸ்ஸாக இருப்பியா? கடைசி வரைக்கும் ஒர்த்லெஸ்ஸாக இருப்பியா? உனக்கு இது வராதா? நீ வேஸ்ட்டு, யூ ஜஸ்ட் கோ அவே ஃப்ரம் மை சைட். நாளிலேருந்து வேலைக்கு வராத, don't even show your face. நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் இப்படி தான் திட்டிருப்பேன். I would have shouted at the person. அந்த நபரை திட்டிருப்பேன், அந்த நபர் மேலே கோபப்பட்டிருப்பேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு கோபம் வரும் பொழுது, நீங்கள் ஒரு பர்சனை திட்டும் பொழுது, அந்த பர்சனை திட்டும் பொழுது, அந்த பர்சனை குறை சொல்லும் பொழுது, யூ ஆர் ஹிட்டிங் ஆல் ஓவர் த பிளேஸ். எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி அடிக்கிறீங்க. ஏன் தெரியுமா? எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி அடிக்கிறதுக்கு சமம். ஏன்னா நீங்கள் வின் பண்ண முடியாது. எதுக்காக அந்த கோபம் வந்துச்சோ, அந்த கோபத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தலைன்னா, அந்த காரணம், இந்த கோபத்தை உண்டாக்கின காரணம் அப்படியே தான் இருக்கும், இல்லாட்டி இன்னும் மோசமாகும். பர்சனை நம்ம திட்டும் பொழுது, பர்சனை பிரச்சனைக்குள்ளே கொண்டு வரும் பொழுது சுற்றி அடிக்கிற மாதிரி தான், அது சால்வ் பண்ணாது. ஆனால் நெகேமியா பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இங்கே நம்ம பார்க்குறோம். நீங்கள் சரியில்லை என்று சொல்லல அவர், நீங்கள் செய்கிற காரியம் சரியில்லை.
the thing that you're doing is not good. அந்த விஷயம் இப்போ நம்ம கான்வர்சேஷன்ஸ்ல இதை நம்ம பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா, ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் சரியில்லைன்னா, நம்ம அந்த பர்சனை உடனே கோவத்தை அவன் மேலே காட்டாமல் அந்த விஷயத்தை மேலே காட்டுறதுக்கு நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா, people will change, that situation will change. இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தெரியுது? What do you see of this picture? Joy, அப்புறம் ட்ரஸ்ட், செலிப்ரேஷன், அப்புறம் ஃபாதர் அண்ட் சைல்ட், கான்ஃபிடன்ஸ். Why do we get angry with people? மனிதர்கள் மேலே ஏன் நமக்கு கோபம் அதிகமாக வருது? கோபத்தை காட்டுறோம், அவங்கள வார்த்தையால் சீரழிச்சிடுறோம். ஏன்னா நமக்கு அதெல்லாம் தான் முக்கியமாக தெரியுது. இவன் இப்படி செஞ்சுட்டானே, அவன் என்ன இப்படி பண்ணிட்டானே, இவன் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டானே, இவன் என்ன டிஸ்கரேஜ் பண்ணிட்டானே, திஸ் பர்சன் ஐ ட்ரஸ்டட் so much, they did so much, these people are talking like this behind my back. So these things which you see about people and the people alone makes you get angry with people and destroy people also. But பிதா அப்படி கிடையாது. Just look at the father. அந்த குழந்தைய பார்க்க, அந்த ஃபாதரை பாருங்க. அந்த ஃபாதர் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு பாருங்க அந்த சைல்டை. அந்த ஃபாதர் என்ஜாய் பண்ணுற நேரத்திலும் இஸ் ஸோ கன்சர்ன் அபவுட் த சைல்டு, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு, பத்திரமா பிடிச்சிக்கிறாரு. இஸ் மேக்கிங் த சைல்டு என்ஜாய். அவரோட ஒரே ஒரு நோக்கம் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில், அவரோட ஒரே ஒரு ஃபோக்கஸ், நான் நினைக்கிறேன் அந்த ஃபாதருக்கு ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் இருந்திருக்கும். பிள்ளைக்கு அது இருக்காது, பிள்ளைக்கு எதுவுமே கவலை இருந்திருக்காது. பிள்ளைக்கு வந்து அந்த மேலே பறக்கிறது, அந்த இது அப்பா தூக்கி போடும்போது மேலே போயிட்டு வர்றது அந்த பிள்ளைக்கு இருக்கும். ஆனால் அந்த ஃபாதருக்கு அந்த சந்தோஷமும் இருக்குது, இந்த பிள்ளை மட்டும்தான் கவனமாக இருக்குது. தூக்கி போடும்போது திரும்பி பிடிக்கிற அந்த கவனம் இருக்குது. ப்ளஸ் அந்த பிள்ளை என்ஜாய் பண்ணுறானான்னு பார்த்துட்டே இருக்கார் பிள்ளை ஃபேஸை. தட்ஸ் தி ஃபாதர் ஆல்மைட்டி. இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது சுற்றி எந்த விஷயமும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. But today the problem is we do not focus on what we have to focus. எதில் கவனம் செலுத்துறோமோ அதில் கவனம் செலுத்துறதில்ல, எதில் கவனம் செலுத்தக்கூடாதோ அது நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியுது. ஐடல்ஸாக மாறிடுது. அதுதான் விக்கிரகங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் விக்கிரகம் கிடையாது. நம்ம மனசில் நம்ம வளர்த்துக்கிறோம் பார்த்தீங்களா சில விக்கிரகங்கள், அதுதான் விக்கிரகம். தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம பிடிச்சி வச்சுட்டு அதை பற்றி தப்பாக பேசுறது, அதை பற்றி குறை பேசுறது, மனிதர்களை குறை பேசுறது ராங். I just want to run a test here. எத்தனை பேர் சண்டே சர்மன் முடிச்சுட்டு, சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கண்டிப்பாக நான் பேசுவேன். லஞ்ச் டைம்லையோ மற்றவங்க கூட உட்காந்துருக்கும் பொழுதோ நீங்கள் அந்த சண்டே சர்வீஸை பற்றி பேசுவீங்க. எத்தனை பேர் குட் திங்ஸ் பேசுவீங்க? எத்தனை பேர் பேட் திங்ஸ் பேசுவீங்க? எத்தனை பேர் பேட் திங்ஸில் பீப்புளை பேசுவீங்க? ஒரு பெரிய சர்வே மெக்லலன் ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் பண்ணாங்க, சர்ச் கோயஸ் கிட்ட பண்ணாங்க இது ஆக்சுவலாக. அண்ட் they were so shocked to see the results. 91% of the church goers வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து அங்கே நடந்த கெட்ட விஷயங்களை, அங்கே இருக்கிற மனிதர்களை பற்றி தான் பேசினாங்க. மேபி குட் ஆர் பேட் ட்ரூ, ஐ டோன்ட் நாட் நோ. பட் அங்கே கர்த்தர் பேசின வார்த்தையை, கர்த்தர் அங்கே செஞ்ச விஷயத்தை, கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற விஷயத்த 8% 7% தான் பேசினாங்க. இன்னும் 1% எதுவுமே பதில் சொல்ல. We are so focused on negative things, which is not at all important for God. கர்த்தருக்கு அது முக்கியமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தருக்கு அது முக்கியமே இல்லை. அதெல்லாம் தானாக டீல் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதெல்லாம் தானாக டீல் ஆகும். And that's what Nehemiah did. He focused on the problem, not on the people. கடைசியாக 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போமா? நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவத் தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 101 விதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். Give back to them immediately their fields, vineyards, olive groves and houses, and also the interest you are charging them, 1% of the money, grain, new wine and olive oil. Give back to them, திரும்ப கொடுத்து விடுங்கள். என்னது? Give back to them, திரும்ப கொடுத்து விடுங்கள்.
இப்போ பாருங்க, அவரோட கோபம் எப்படி படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் வருது. ஃபஸ்ட்டு அவர் வந்து உள்ளத்தில் பாஸ் பண்ணுறாரு, யார் அவர் அப்பான்னு புரிஞ்சுக்கிறாரு. செகண்டு ப்ராப்ளமை டீல் பண்ணுறாரு, ப்ராப்ளம் மேலே தான் கோப்படுறாரு, பர்சன் மேலே கோப்படல. மூன்றாவது கடைசியாக அவர் செய்கிறது தான் ரொம்ப பவர்ஃபுல், திரும்பி கொடுங்கள் என்று சொல்கிறாரு. He was not just talking about the problem. அவர் வெறும் பிரச்சனையை மட்டும் பேசுகிறவராக இல்லை. நம்ம இன்னைக்கு பல நேரங்கள் அப்படி இருக்கிறோம், பிரச்சனையை பற்றி மட்டும் பேசுகிறோம். இது சரியில்லை, அது சரியில்லை, இது அப்படி இருக்குது, இவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆக்ஷன், சொல்யூஷன். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்களோட பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாக இருக்கு. அதிலும் அந்த மனிதர்களில் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. உலகத்தில் எப்படி இருக்கும், சர்ச்சில் எப்படி இருக்கும், ஃபேமிலியில் எப்படி இருக்கும். அப்போ நம்மளை ஆண்டவர் என்ன பொசிஷனில் வச்சிருக்கிறாரு என்பதை நம்ம உணர்ந்து, நமக்கு என்ன கிஃப்டிங் கொடுத்துருக்கிறாரு நம்ம உணர்ந்து, நமக்கு என்ன ஆண்டவர் தரிசனம் வச்சிருக்கிற நம்ம உணர்ந்து, நம்ம உள்ளத்தை எது உடைக்குது என்பதை உணர்ந்து, அதற்கு ஏற்றவாறு அதற்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அந்த சொல்யூஷன்ஸை கொண்டு வரவங்களா இருக்கணும். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, சும்மா கெஸ் பண்ணுவோம். இப்போது நம்மளை பற்றி பிதா பரலோகத்தில் எல்லா பேதுரு ஏஞ்சல்ஸ் கிட்டலாம் கதையாக சொல்கிறேன் வச்சுப்போம். இப்போ இது வரைக்கும் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? பேதுரு வாய, யோவான் கம் கம் கம், அவன் தெரியுமா என் பையன் மேக்ஸ், அவன் என்ன தெரியுமா செஞ்சுட்டு இருக்கிறான், அவன் என்ன தெரியுமா பண்ணுறான், அவன் யார் தெரியுமா என்று கதையாக சொல்லுவான்னா என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? Just think about it. Just imagine. I just want to close your eyes for a moment. கண்களை முடிக்கோங்க, கொஞ்சம் யோசிங்க. இப்போ உங்களை படைத்தவர், கிரியேட்டர், காட் ஆல்மைட்டி உங்களை பற்றி யார்கிட்டையாவது கதையாக சொல்லணும், என்ன சொல்வார்னு நினைக்கிறீங்க? அந்த கதை எப்படி இருக்கும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க, என்னெல்லாம் யோசிச்சுட்ருக்கிறீங்கன்னு. ஒன்லி யூ நோ இன் யுவர் ஹார்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியாது, உங்கள் ஃபேமிலிக்கு மேபி நிறைய நேரத்தில் தெரியாது, உங்களை சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியாது. மேபி அவுட் சைட் யூர் ஸ்மைலிங், யூஆர் ஹாப்பி, யூஆர் ஜாய்ஃபுல். ஆனால் உள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்னு ஒன்லி யூ நோ அண்ட் காட் நோஸ். அப்படி அந்த கர்த்தர் உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சவர் உங்களை பற்றி கதையாக யார்ட்டியா சொல்கிறாரு இப்போன்னு வச்சுப்போம். உங்கள் வாழ்க்கையை கதையாக சொல்கிறாரு, பேசுகிறாரு. அப்போ என்ன பேசுவான்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நல்லா கவனிங்க. பைபிளில் மார்க் எழுதிய சுவிசேஷன் ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தை எழுதுனது மார்க், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மார்க்காக எழுதலை, பேதுரு சொல்லி எழுதினார். பேதுரு அவரோட கதையெல்லாம் சொல்கிறாரு மார்க்குக்கு, மார்க் எழுதுறாரு. அப்போது இந்த பைபிள், இந்த காஸ்பிள்ஸில் பேதுருன்றவர் ஒரு வாட்டி தண்ணி மேலே நடப்பார், தண்ணியில் மூழ்கிடுவார், ஒரே சிரிப்பாக இருக்கும். ஓகே, அது எல்லா காஸ்பிள்லையும் வரும், மார்க்கில் மட்டும் வரல. ஏன் தெரியுமா? அவர் கதையை சொல்லும்போது அதை மட்டும் மாறிச்சார். நம்ம கதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுல்ல, அப்படி இருக்கும். ஆனால் நான் யோசித்து பார்ப்பேன், பிதா நம்ம கதையை மற்றவங்ககிட்ட சொல்கிறேன், அவன் தெரியுமா என் பையன், என் பொண்ணு அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? நான் இதை கேட்கும் பொழுது நிறைய பேர் சொன்னாங்க, இவன் பாரு இந்த டைமு ஏதாவது ஒரு நல்ல சர்ச்சில் 1 ஹவரில் sermon முடிகிற சர்ச்சில் உட்காந்துருக்கலாம், இந்நேரம் வீட்டுக்கு போயிருக்கலாம், இங்கே உட்காந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும் பொழுது, இந்த ஆக்டிவிட்டியாக பண்ணும் பொழுது, இன்னொரு இடத்துல ஒரு குரூப் ஆஃப் லீடர்ஸ் கிட்ட கேட்கும்பொழுது அவங்களாம் சொன்னாங்க, குறைவுகளை பேசுவார், பாவம் எப்படி இருக்கிறான் அப்படி பேசுவான் அப்படின்னாரு. ஆனால் அவர் ஸோ சர்ப்ரைஸ், இது வரைக்கும் நான் கேட்ட யாருமே இதை சொல்லலை. ஆனால் இதுதான் உண்மை. என்னை பற்றி என் பிதா எப்போ பேசினாலும், எங்கே பேசினாலும், யார்கிட்ட பேசினாலும் சந்தோஷமாக தான் பேசுவார், நிறைவாக தான் பேசுவார், பாசிட்டிவாக தான் பேசுவார். அவர் கண்களில் ஒரு ஜாய் இருக்கும் என்னை பற்றி பேசும்பொழுது. என்னை பற்றி பேசும்போது என் மகன் தெரியுமா, அவன் இந்த விஷயம் பண்ணுறான், என் மகன் தெரியுமா அவன் இப்படிப்பட்ட டேலண்டடாக இருக்கிறான், என் மகன் தெரியுமா அவள் இவ்வளோ நல்லா பாடுவான், என் மகன் தெரியுமா அவள் இவ்வளோ நல்லா பேசுவா, என் மகன் தெரியுமா இவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு ஆனாலும் எந்திரிச்சு காலை போனா வேலைக்கு. God always, I believe it, that's my father. அதான் என் அப்பா, என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. He speaks only positive things about us. ஏன்னா அவர் எல்லாத்துலேயும் சொல்யூஷன்ஸ் பார்க்குறாரு.
நம்ம தான் குறைகளை பார்க்குறோம். நம்ம நினைக்கிறோம் இப்படி பண்ணிட்டேனே அப்படி பண்ணிட்டேனே, எனக்கு இது வரலையே அது வரலையே, என்னால் இது செய்ய முடியாது, என்னால் செய்ய முடியலையே என்று சொல்லி நம்ம லைஃப்பில் குறைகளை பார்க்குறோம். நம்ம பேசும்போது குறைகளை பேசுகிறோம், நம்ம எதை பார்த்தாலும் குறைகளை பேசுகிறோம். பட் யூ நோ வாட், காட் டஸ் நாட் see. அவருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் பெருசு கிடையாது. தெரியுமா, அவர் தெரியும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நான் தாண்டி வந்துட்டேன், இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன், எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா அவர் தான் சொன்னார், நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் மீ. அப்படி சொன்னவருக்கு தெரியாதா நம்ம இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் பெருசு பெருசு பெருசு, இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு பேசுறோமே, அப்படி சொன்னவருக்கு தெரியாதா, கொஞ்சம் அமைதியாரு, அதெல்லாம் சரியாயிடும், நான் உனக்கு அதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கேன், அதுக்கெல்லாம் தாளந்து கொடுத்துருக்கேன், தரிசனம் கொடுத்துருக்கிறேன், அதுக்கு உனக்கு சபை கொடுத்துருக்கிறேன், பீப்புள் கொடுத்துருக்கிறேன், அதெல்லாம் சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன், நீ விடு, அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டாரு. ஆனால் உன்னை பற்றி நான் பேசும்போது அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, நீ செஞ்ச பற்றியா, நீ நடக்கிற பற்றியா, நீ பேசுகிற பற்றியா, நீ விளையாடுற பற்றியா, நீ இவ்வளோ அழகாக இருக்க பற்றியா, இவ்வளோ டாலந்தா இருக்கியா, இதை தான் பேசுவாருப்பா அவரு. But we are so problem focused. Problem is so big for us. But my God is solution focused. And beautiful நெகேமியா அதை தான் செய்கிறான். அந்த கோவத்தை எப்படி நம்ம முடிக்கிறான், அதுக்கான சொல்யூஷனோட முடிக்கிறான், பவர்ஃபுல் சொல்யூஷன் கொடுக்குறான். அந்த சொல்யூஷன் திரும்ப பண்ணிச்சு நம்ம ஸ்டார்டிங்காக பார்க்குறோம், 52 நாளில் அந்த சுவர் கட்டப்பட்டதை பார்க்குறோம். ஆனால் நடுவில் இப்படிப்பட்ட சில திருப்பு முனைகள் நடந்திருக்கு, ஜெயித்திருக்கிறாங்க, ஓவர் கம் பண்ணியிருக்கிறாங்க. இதை தான் நம்மளும் செய்ய போகிறோம், இதை தான் நம்ம ஒவ்வொருத்தரும் செய்ய போகிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க இதை நம்ம ஒவ்வொருத்தரும் செய்ய போகிறோம்? எத்தனை பேர் சொல்கிறீங்க ஐ டோன்ட் ஹியர் யுவர் வாய்ஸஸ் யார்? எத்தனை பேர் சொல்கிறீங்க we will do it, we will overcome and live the life that God has given me to the fullest. முழுமையாக வாழ முடியும். This life is a gift. எனக்கு இருக்கிற லைஃப் ஒரு கிஃப்ட், ஒரு பொக்கிஷம், என் அப்பா எனக்கு கொடுத்தது, அதை முழுமையாக வாழ்வேன், பெஸ்ட்டாக வாழ்வேன்.